இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவங்க எங்கேயோ ஏமாந்திருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பவி, லக்ஷ்மி மேடம் பணத்தை கையாடல் பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அம்மா நம்மளை எத்தனையோ ஆபத்துல இருந்து டென்ஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 1% கூட நமக்கு துரோகம் பண்ணதில்ல. இப்ப அம்மா ஆபத்துல இருக்காங்க. அம்மா மேல தேவையில்லாம பழி சொல் வருது. இப்ப அம்மா மனசு என்ன பாடுபடும்? அவங்களுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணினதில்லையே. இப்ப எப்படியாவது அம்மா வந்த பழியில இருந்து காப்பாத்தணும். 5 லட்சம் ரூபாய் யாருக்கிட்ட கேக்குறது? எம்டி கிட்ட கேட்கலாமா? ரீசன் என்னன்னு கேட்டா எப்படி இத சொல்ல முடியாது. அதுவே நம்ம எம்டிக்கு அம்மா மேல தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்கிருச்சுன்னா ஹலோ, சொல்லு சந்தோஷ். பிரதீப், நீ கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வர்றியா? என்னாச்சு சந்தோஷ்? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்ன சந்தோஷ், சைலண்டா இருக்க? இல்லடா பிரதீப், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்சம் வாயேன் என் கேபினுக்கு. சரிடா, இரு, நான் இப்பவே வரேன். இன்ஸ்பெக்டர் வாங்க. இங்க பிரதீபாங்கிறது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் தான். போலாமா? போலாம். சந்தோஷ். பிரதீப், டேய் மச்சான், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்றான். முடியாது மட்டும் சொல்லிடாதடா. டேய், என்ன சந்தோஷ், என்னாச்சு? ஒரு டேய், என்னடா என்னாச்சு சொல்லு. டேய் பிரதீப், அம்மாவுக்கு என்னடா சொல்லுடா. சொல்றேன். அசோசியேஷன் பணத்தை அம்மா கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கடா. டேய், என்ன சந்தோஷ் சொல்ற? அம்மா எப்படிரா? அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே அப்படிதான்டா சொல்றாங்க. கணக்க ஒப்படைச்சாங்க. அப்பதான் அந்த பணம் குறையுதுன்னே தெரிய வந்துச்சு. எல்லாரும் அம்மா தான் பணம் எடுத்ததாகவும் குடுக்கலைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுக்கறேன்னு சொல்றாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிரதீப். எப்படியாவது. டேய், உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க உங்களுக்கு விவசாயே கிடையாதாடா? இப்படி அம்மா மேல தேவையில்லாம பழிய போட்டுருக்காங்க. ஆனா அம்மா இத பண்ணலடா பிரதீப். அக்கௌண்ட்ல பணம் குறையுது. அந்த அமௌண்ட கட்டினாதாண்டா. இல்லைன்னா அம்மாவுக்கு தாண்டா பிரச்சனை. சார், யார் எந்த கேஸ் கொடுத்தாலும் அப்படியே எடுத்துக்குவீங்களா சார்? நீங்க விசாரணை எல்லாம் பண்ண மாட்டீங்களா? என்ன விட்டா என்னைய கேள்வி கேட்பீங்களா? நீங்க ஒண்ணு எனக்கு சட்டத்தை சொல்லி தர வேணாம். எப்படி விசாரணை பண்ணணும், யார கேள்வி கேட்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், நான் ஒன்னும் அதிகாரம் பண்ணி கேட்கல. என்னோட தரப்பு நியாயம் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். என்னையா ரைட்டர், அது ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? அதை கொண்டு வரேன் சார். தயவு பண்ணி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். லேடிஸ் அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும். எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஏடா கூடமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இங்கே உண்மையை வர வச்சிருவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார்.
அபி வணக்கம் சார். ஆ, சார் நாங்க லக்ஷ்மி மேடத்தை கூட்டு போக வந்திருக்கோம். சார் இவங்க பணம் கையாடல் பண்ணிருக்காங்கன்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு பணத்தை இழந்தவங்க கிட்ட பணத்தை ஒப்படைக்கணும், இல்லன்னா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க. அதுக்கு அவசியம் இல்ல சார். பணத்தை நாங்க ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? 5 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா சார். அவங்கள விட்டுடுங்க, நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். பணம் கொடுக்குறீங்க ஓகே, ஆனா கேஸ் கொடுத்தவங்களோட வந்து வாபஸ் வாங்கினாதான் நான் இவங்களை அனுப்ப முடியும். கேஸ் கொடுத்ததே எங்க ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ் மெம்பர்ஸ் தானே, நாங்களும் அங்கதானே இருக்கோம். சார், நான் தான் அடுத்த செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்க நாமினேட் பண்ணிருக்கேன். நீங்க தாராளமா எங்களை நம்பி அவங்கள அனுப்பலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க பணம் காணும்னு தானே உங்ககிட்ட கேஸ் கொடுத்தாங்க. நாங்க பணத்தை ஒப்படைச்சிட்டு தானே உங்களை கூட்டு போறோம்னு சொல்றோம். நீங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம். சரி, பணம் ஒப்படைக்கிறீங்க எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சுங்களே. சார், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் சார். சார், மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க இன்னும் போலியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலான் தான் இருந்தேன். ஆமா, நீங்க ஏதோ ஓடிபி நம்பர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா சார், அது ஓடிபி நம்பர். என்ன மேடம், இவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் எதுக்காக நம்பரை கொடுக்குறீங்க? ஹரி சார், நீங்க உண்மையான ஓடிபி நம்பரை தானே கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா தப்பான நம்பரை கொடுத்து அவங்களை குழப்பி விடலாம்ல. ஓ, சூப்பர் மேடம், பரவாயில்ல மேடம். உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னதை கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப போன் பண்ணது நீங்க தானே? நான் இல்லையே மேடம். நீங்க தானே எனக்கு தெரியும். நீங்க வேற நம்பர்ல இருந்து வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க. வாங்கினதெல்லாம் போதும், வாங்கினதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். உங்க வீட்டுக்காரங்கம்மா என்னங்க? இத வர்றேன். இவரா? இவர் எதுக்கு இங்க வந்தாரா? வாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க. உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட நான் வரல. நாங்களும் உங்களை விருந்து கொண்டு கூப்பிடல. உங்க பொண்ணு எங்க ஒட்டு வேணாம் உறவு வேணாம்னு வந்துட்டால, அப்புறம் எதுக்கு அங்கேயே இருந்துட்டு எங்களை புடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காவ? இங்க பாருங்க, பவித்ரா ஒண்ணு உங்ககிட்ட வம்பு பண்ணலையே. அவ பாட்டுக்கு அவ வேலையை பாத்துக்கிட்டு தானே இருக்கா. நீங்க தான் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க பொண்ணு அததான் பண்ணிட்டு இருக்கா. அவ கொடுக்க எப்படி உடைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. உன்னை பெத்தா மட்டும் பத்தாது, ஒழுங்கா வளர்த்திருக்கணும். போற இடத்துல புருஷன் மாமியார் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு தெரிஞ்சும் நீங்களும் அவ கூட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க. இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு உள்ள வந்து பேசுங்க, இல்லன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன சொன்னீங்க? அப்படின்னா நாங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கோமா? நீங்க தான் எங்க பொண்ணை சித்திரவதை பண்றீங்க. உங்களை எல்லாம் அப்பவே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்கணும். விட்டு தப்பா போச்சு. எங்க வீட்டு வாசப்படிக்கு வந்து எங்களே அசிங்கப்படுத்துறீங்களா? உங்க பொண்ணு அவ வழிய பாத்துட்டு போயிருந்தான்னா நான் எதுக்கு இங்க வரேன்? அவ தேவையில்லாம
எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவ குடுக்கிற சப்போர்ட்ல தான் அந்த பிரதிபா வந்து எங்க வீட்டை காலி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அவ எப்ப எங்களையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அப்பவே அந்த கொஞ்ச நஞ்ச உறவும் அத்து போச்சு. அத சொல்லிட்டு போக தான் வந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, நீ கிளம்புங்க. நாங்க எங்க பொண்ணை பாத்துக்கிறோம். எங்களுக்கும் மான ரோசம் எல்லாம் இருக்கு. மான ரோசம் இருக்கிறவங்க மாதிரி உங்க பொண்ணு நடந்துக்கலையே. அவளே கேஸ் கொடுப்பாளாம். அவளே போய் நல்லவ மாதிரி என் மருமகளை காப்பாத்துவாளாம். இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு செய்யற வேலையா இது? இதான் நீங்க வளர்த்த லட்சணமா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். சார் வாங்க வாங்க, உள்ள வாங்க. பவி, அப்பா வாங்கப்பா. என்னப்பா திடீர்னு? உட்காருமா. இல்ல இருக்கட்டும்பா. சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷோட தாத்தா வீட்டுக்கு வந்தாருமா. அதான் வந்துட்டீங்களே, வாங்க. ஓகே, சாரி. ஓ சார், நீங்க வந்திருக்கீங்களா? பவித்ராவை பாத்துட்டு போலான்னு வந்தீங்களோ? ஓகே. ஐம் சாரி, நீங்க ஏதோ பிரைவேட்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் கம் லேட்டர். இருங்க பிரதீபா, எல்லாம் தான் உங்களுக்கும் தெரியுமே. அப்புறம் என்ன, நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணு இல்ல. எதுக்கு அவரு நம்ம வீட்டுக்கு வந்தார்ப்பா? வேற எதுக்கு? உன்னை திட்டத்தான். வீட்டுக்கு வந்து உன்னை பத்தி என்னென்னமா பேசிட்டாருமா. என்னால தாங்க முடியல. வயசானவர்னு விட்டுட்டேன். இல்லன்னா என்னப்பா சொன்னாரு? நீ இங்க ஹரிசார் வீட்டுல இருந்துகிட்டு அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கியா? அது மட்டும் தான் சொன்னாரா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையாப்பா? நீயே வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓ நகை நட்டெல்லாம் இருக்குன்னு அந்த நகை நட்டை கொடுத்துட்டு போக வந்தாருமா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், எனக்கு அதுல ஒண்ணு வருத்தம் இல்ல சார். நான் தான் அன்னையில இருந்தே அவங்க சகவாசம் வேணாம் தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த நகையை வாங்கிருக்க கூடாது சார். அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். இல்ல ஹரி சார், அவர் நாம பேசுற எதையுமே காதுல கேட்கற நிலைமையில இல்ல சார். ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. என்ன சந்தோஷ், இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாதா? லட்சுமி மேடம், நீங்களாவது எடுத்து சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன ஹரி சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், நீங்க வர சொன்னீங்க, நீங்க பாட்டுக்க இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்னாச்சு சார்? என்ன சந்தோஷ், தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பவித்ராவோட அப்பா கிட்ட போய் நகையெல்லாம் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவோட கழுத்துல ஏன் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை கைட்டி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சந்தோஷ். ஹரி சார், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அப்படி எதுவுமே சொல்லலையே சார். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா சார்? நான் போய் அப்படி கேட்பனா சார்? நானே அவ கூட எப்படா சேர்ந்து வாழலான்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ திருவேங்கட சார் கையில நகையை கொடுத்து அவர்கிட்ட போய் தாலியை கழட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலையா?
குட்டி, ஹரி சார் சொல்ற மாதிரி நீ ஏதாவது கோவத்துல பண்ணியா? சொல்லு குட்டி, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, சொல்லு. ஏன் சந்தோஷ் அமைதியா இருக்கு? அதான் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது பண்ணியா? ஐயோ, என்ன நீங்க 2 பேரும் இப்படி கேக்குறீங்க? நான் பவி கூட வாழ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி நகையெல்லாம் போய் கொடுக்க சொல்லுவேனா? சத்தியமா நான் இத பண்ணல சார். தாத்தா தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. அப்படியா? நீங்க 2 பேருமே இதை பண்ணலையா? அப்போ திருவேங்கட சார் அவராவே முடிவெடுத்து இப்படி பண்ணிருக்காரு போல இருக்கு. சார், பவித்ராக்கு இது தெரியுமா? அவளோட அப்பா அம்மா இங்க வந்தாங்களா? ஆமா லட்சுமி மேடம், பவித்ராவோட அப்பா வீட்டுக்கு வந்து அவகிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி தாலியை கட்டி கொடுக்க சொல்லிட்டாரு. சார் சொல்லுங்க சார், பவி அதுக்கு என்ன சார் சொன்னா? பத்தாததுக்கு அந்த பிரதிபா வேற அங்க வந்துட்டா. அவ அப்பாவோட சேர்ந்துகிட்டு பிரதிபாவும் தாலியை கட்டி கொடுக்க சொல்ல பவித்ராவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. தாலியை கட்ட கைய கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாலோ தெரியல, அழுதுகிட்டே உள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. ஹரி சார், பவிக்கு எங்க மேல பாசம் இருக்கு சார். சாரி டு சே திஸ். கண்டிப்பா உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார். இத பிரதீப் பண்ணல சார். அந்த பணத்தை நான் தான் சார் எடுத்தேன் சார். அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க சார். இல்ல சார், நான் தான் எடுத்தேன். பர்சனல் செலவுக்காக எடுத்தேன். இத பார், சும்மா இறானி சார். பிரதீப் பொய் சொல்றான் சார். இல்ல சார், நான் தான் சார் பணத்தை எடுத்தேன். என்ன சந்தோஷ் இது? பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த இயர்னு பேர் வாங்கிட்டு இப்படி ஆபீஸ் பணத்துல கை வச்சிருக்க. வாட் இஸ் திஸ்? இல்ல சார், ஒரு தேவைக்காக நான் திருப்பி. நோ, நீ ஒரு ரீசனும் சொல்ல தேவையில்ல. உன் மேல இருந்த மரியாதையே போச்சு சார். பணம் எப்படியாவது எனக்கு கரெக்ட் டைம்க்கு வந்தாகணும். சந்தோஷ், என் ரூம்க்கு வாங்க, பேசணும். டேய், வாடா. டேய் சந்தோஷ், நான் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? அதை நான் தானே எடுத்தேன். அதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்டா. இல்லடா, நீ பணம் யாருக்காக எடுத்த? எனக்காக தானே, என்னோட பிரச்சனைக்காக தானே. நீ கெட்ட பேர் வாங்குறத அதை என்ன பார்த்துட்டு சும்மா நிக்க சொல்றியா? நீங்க 2 பேரும் பண்ண காரியத்தினால இப்ப எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? அதனால்தான் நம்ம என்னைக்குமே நேர்மையா இருக்கணும். இல்லடா சந்தோஷ், உனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. பவித்ரா கூட உன்னை ஏற்கனவே கெட்டவன், கோவக்கார, ரவுடின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயமும் தெரிய வந்தா உனக்கு இன்னும் சிக்கலாகும்டா. நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன பெருசா வேலையை விட்டு தூக்குவாங்க, அவ்வளவுதானே. அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ விடு. இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி இருக்குடா, நான் பாத்துக்கிறேன்டா. டேய், நீ அவ்வளவு பெரிய தியாகியெல்லாம் ஆக வேண்டாம். இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். பிரதீப், குட்டி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ள என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே பிரதீப். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. எம்டிக்கு சந்தோஷ் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவன் இந்த கம்பெனிக்காக சின்சியரா உழைச்சிருக்காமா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா. விஷயத்தை எடுத்து சொன்னா அவர் சரின்னு தான் சொல்லுவாரு. அவன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருப்போமா. அம்மா, சந்தோஷ்மா. குட்டி, என்னாச்சு? எம்டி என்ன சொன்னாரு?
கொஞ்சம் அவசர தேவைக்காக நான் தான் பணத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டேம்மா. டேய் என்னடா சொல்ற? நீ தான் தப்பு பண்ணனு ஒத்துக்கிட்டியா? ஆமாண்டா, நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்காக என்னோட வேலையை அவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டாரு. குட்டி டேய் என்னடா சந்தோஷ்? நாளைக்கு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ எதுக்கு சந்தோஷ் ஒத்துக்கிட்ட? இப்போ நீ இருக்க நிலைமையில இந்த தண்டனை எல்லாம் உனக்கு தேவையாடா? நான் தாண்டா உனக்கு ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தேன். அப்போ நான் தானடா தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்ணது நான் தானடா. தப்பு பண்ணது நீயா இருந்தாலும் அதை எங்களுக்காக தானடா பண்ண. டேய் என்னடா இது திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? நீ நியாயமா என்கிட்ட தான் பணம் கேட்ட. உன்கிட்ட நான் நியாயமா பணத்தை கொடுத்துருக்கணும், இல்லன்னா பணம் இல்லைன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு தெரியாம ஆபீஸ் பணத்தை எடுத்து உன்கிட்ட கொடுத்தது ஏன் தப்பு தானடா. நான் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? இல்ல நான் போய் எம்டிட்டே பேசிக்கிறேன்டா. டேய் வேணாடா, வேணாம் பிரதீப். நீ என்னோட நண்பனா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. அது மட்டும் இல்லடா, ஏற்கனவே என்னால பவித்ராக்கு மன உளைச்சல் கஷ்டம். அதுக்கே என் மனசாட்சி தினம் தினம் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. இப்ப என்னால நீயும் வேலை விட்டு போனா ஒரு நண்பனை உன் லைஃபுக்கு எடுத்த மாதிரி ஆயிடும் பிரதீப். அதையும் என்னால தாங்க முடியாதுடா. அதனாலதான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன். டேய் நீ என்னதான் சொன்னாலும் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க கூடாதுடா. நான் போய் எம்டி கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்றேன்டா. பிரதீப் விடு பிரதீப், குட்டி சொல்றதுதான் கரெக்ட். குட்டி போன் எடுறா குட்டி. The customer you're trying to speak to is not answering the call. வலி தாங்க முடியலையே. The customer you're trying to speak to is not answering the call. குட்டி போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஹரி சார், நீங்களாவது போன் எடுங்க சார். ஐயோ வலி தாங்கல. The customer you're trying to speak to is not answering the call. முருகா வலி தாங்க முடியலையே. ரெண்டு பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பவிக்கு போன் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம். ஹலோ பவி. அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் இப்படி அழறீங்க? பவி நான் விழுந்துட்டேன். கால் சுளுக்கி இருக்குது. என்னால எழுந்திருக்கவே முடியல. குட்டி போன் எடுக்க மாட்டேங்கிறான் பவி. ஹரி சாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னால எழுந்திருக்க முடியல பவி. இப்ப எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா? ஆமா பவி, என்னால எழுந்திருக்க முடியல பவி.
ஐயோ இருங்க, வர ஒரு நிமிஷம் இருங்க. லட்சுமி அக்காவை பவி தூக்கிட்டு போறா. லட்சுமி என்னாச்சுன்னு தெரியலையே. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு தெரியல. என்ன இருந்தாலும் பவித்ரா பவித்ரா தான். பாத்தீங்களே அவளோட மனிதாபிமானத்தை. ஷீ இஸ் கிரேட். இல்ல என்ன பிரதீபா நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேனா, சந்தோஷ் இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணியும் லக்ஷ்மி பவித்ராக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க பையன் தான் முக்கியம்னு அவன் பக்கம் நிக்கிறாங்க. ஓகே, பட் இதே அவங்களுக்கு ஒரு ஆபத்துன உடனே வந்து நின்னது யாரு? நம்ம அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி கேண்டிடேட் பவித்ரா தானே. இதுல இருந்தே பவித்ரா எவ்வளவு பெருந்தன்மையான பொண்ணுன்னு தெரியல. என்ன பிரதீபா பேசுற? அவ மாமியார அவ தூக்கிட்டு போறா, இதுல என்ன பெருந்தன்மை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? வெல், பட் நீங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் பவி அந்த வீட்ல இருக்கும்போது லக்ஷ்மி பவிய தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா சந்தோஷ் தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அத பவித்ரா கிட்ட மறைச்சாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் அடிப்பட்ட லக்ஷ்மிய எதை பத்தியும் யோசிக்காம ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற மனிதாபிமானத்துல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற பாத்தீங்களே. பிரதீபா இப்ப நீ என்ன சொல்ல வர? அத நேரடியா சொல்ல வேண்டியதானே, அதையே சுத்தி வளைச்சு. பவி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாம பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் கூட பேச எனக்கு ஒண்ணும் இல்ல. அபார்ட்மெண்ட்ல அத்தனை பேர் இருந்தும் எதுக்காக அம்மாவை நீ காப்பாத்தின பவி? நானா அங்க வரல, அத்தை தான் எனக்கு போன் பண்ணாங்க, வழியில கத்துனாங்க, அதனாலதான் வந்தேன். இல்ல பவி, நீ போய் சொல்ற. அம்மாவுக்கு ஒண்ணுனா உன்னால தாங்கிக்க முடியாது. என்னை விட உனக்கு தான் அவங்க மேல பாசம் அதிகம் பவி. பழசெல்லாம் கொஞ்சம் மறக்க முயற்சி பண்ணு பவி. திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துரு பவி. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. உங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்ததால பழசெல்லாம் மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். பவி ஒரு நிமிஷம் பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி. என்ன சொல்ல போற? நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிடு, அதானே? நீ பண்ண துரோகத்தை என்னால எந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாது. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு உன்னால எப்படி வந்து என் முன்னாடி நிக்க முடியுது? இப்ப எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நீ வந்து நின்னியே, அதே மாதிரிதான் என்ன திரும்பவும்
உன் முன்னாடி இப்படி வந்து நிக்க வச்சிருக்கு. உன் மனசுல நானும் அம்மாவும் அப்படிதான் இருந்தோம் பவி. ப்ளீஸ் பவி, எங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நீ மனிதாபிமானத்தையும் பாசத்தையும் போட்டு குழப்பிக்காத. அந்த இடத்துல அத்தைன்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். சும்மா என்ன டென்ஷன் ஆக்காத, சொல்லிட்டேன். பவி, அவசரப்பட்டு தப்பான இடத்துக்கு போய் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் பவி. நீ இல்லாம நிம்மதியா என்னால வாழ முடியல பவி. எப்படியாவது சீக்கிரம் என் கூட வந்து சேர்ந்துரு பவி.